தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எஸ்ஐஆர் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தெரிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பாத்தீங்க அப்படின்னா நீக்கம் பண்ணிருக்காங்க எஸ்ஐஆர்ல இருந்து. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 6.5 கோடி பேர் பாத்தீங்கன்னா ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல அந்த ஓட்டு திட்டம் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி பேரை நீக்கம் பண்ணிட்டு, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் மூலியமா நீக்கிருக்காங்க. அந்த 1 கோடி பேர் நீக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துல இருந்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து அப்படின்னா, 25 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஓட் ஐடி இனிமே இருந்துகிட்டு இருக்கு, அதை நிறைய இது கேன்சல் பண்றோம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு மதுரையில இருக்காங்க, மதுரையில நீ ஓட் ஐடி இருக்கு. அவன் மதுரையில நிறைய பேர் சென்னை ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அப்ப சென்னையில ஒரு ஓட் ஐடி இருக்கு. இப்ப சென்னை திருப்பி கோயம்புத்தூர் ஒருத்தவங்க வர்றாங்க. அங்க கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஓட் ஐடி இருக்கு. ஒரு இடத்துல ஓட்டு போட்டுட்டு அடுத்த இன்னொரு இடத்துல ஒரு பூத்ல ஓட்டு போடும்போது அந்த ஓட் ஐடி அப்படியே அங்கேயே பெண்டிங்ல இருக்கு. இந்த ஓட்டை கள்ள ஓட்டா போட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் மூலமா சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நீக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐஆர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போறதுக்கு தகுதியான ஆட்களா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்காண்டி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பதிஞ்சுமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல அவங்க பேர் வரல. அதாவது இந்த 1 கோடி பேர்ல எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ஓட்டே போட முடியாது, ரீஅப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. எதற்காக இந்த பிரச்சனை நடக்குது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிம்பிள் தான். அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட ஓட் ஐடி நம்பர் சொல்லுங்க, உங்க அம்மாவோட ஓட் ஐடி நம்பர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தாரோட டீட்டெயில் நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த குடும்பத்தாரில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தும் போயிருப்பாங்க, அவங்களோட டீட்டெயில் இல்லாம இருக்கும். அதனால அவங்க அந்த இடத்துல ஃபில் பண்ணாம போறதுனால நிறைய பேருக்கு ஓட் ஐடி நீக்கமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாடுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போயிட்டு எப்போ அதை எஸ்ஐஆர் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி அவங்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டுரிமை இல்லாம போயிருக்கு. மெயினான விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கண்டுக்கவே கிடையாது. எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா படிப்பறிவு உள்ளவங்க, இப்ப நிறைய பேர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஓட்டு வந்தா என்ன, ஓட்டு வராதது என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. இப்ப தமிழகத்தில் இருக்க திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இப்போ டிவிகேவா இருக்கட்டும், என்டிகே இருக்கட்டும், அவங்க தொண்டர்கள் பலரும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் ஒரு பூத்துல போயிட்டு எஸ்ஆர் கண்டிப்பா எல்லாம் ஃபில் பண்ணுங்க, எஸ்ஆர் முக்கியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி டிஎம்கே அடிமட்ட தொண்டர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல டிஎம்கே இறங்கி வேலை செஞ்சுன்னு பார்க்கலாம். டிவிக்கு நண்பர்களும் இறங்கி வேலை செஞ்சாங்க. முஸ்லீம் லீக் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கியமான கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஆரோட முக்கியத்துவத்தை சொல்லி நிறைய இடங்கள்ல போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்களையும் ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடி பேர் இந்த எஸ்ஐஆர் நீக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு என்னட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% தேர்தல் மாற்றம் ஏற்படும். எதற்காக அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில இருந்தாரு பாத்தீங்களா, அங்க மட்டும் அந்த கொளத்தூர் தொகுதியில ஓட்டுல மட்டும் 40% ஓட்டு பாத்தீங்க அப்படின்னா நீக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கொளத்தூர் தொகுதியில 1 லட்சம் ஓட்டு பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் அந்த ஊர்லயே இல்ல வெளியூர் போயிட்டாங்க. இவ்வளவு நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருக்கின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்திருக்காரு. அவரும் அவங்க தரப்புல சொன்னாங்க ஸ்டாலின் தொகுதியிலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா 35% பேருமே, சென்னையில மட்டும் 35% மேல நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப எங்கெங்க எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லாஸ்டா இன்னொரு விஷயம், இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம் 5.5 கோடி பேர் இருக்குப்பா அப்படின்னா 5.5 கோடி பேரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் ஓட்டு போட வர மாட்டாங்க. இப்ப தமிழகத்துல இருக்க நிறைய சிக்கலாம். ஏன் மெனக்கட்டு போய் ஒரு பூத்துல நின்று எப்படா ஓட்டு போறது, அதனால சில பேர் கண்டுக்காம எனக்கு தெரிந்த நண்பர்களே நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அதனாலதான் நிறைய சினிமா ஆக்டரா இருக்கட்டும், நிறைய பேர் ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வுக்காக அந்த எலெக்ஷன் டைம்ல மறக்காம ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பட நடிகர்களா இருக்கட்டும், நிறைய முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் விழிப்புணர்வுக்காக அந்த எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் ஆன்லைன்ல ஷோ ஆகும். அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 5.5 கோடி பேருமே தமிழ்நாட்டுல ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா அவ்வளவு பேருமே ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கோடி பேர் 3.5 கோடி பேர் போறதே ரொம்ப விஷயம். அந்த 3.5 கோடி பேர்ல தான் தமிழ்நாட்டுல இந்த கட்சி வின் பண்ணுமா அந்த கட்சி வின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்க. நல்லா கேட்டுங்க, 5.5 கோடி பேர் 6.5 கோடி பேர் ஓட்டு இருந்த இடத்துல 5.5 கோடி பேர் தான் இருக்காங்க, 1 கோடி பேர் இல்ல. அப்படின்றப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஒரு
ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆனா பிஜேபி நடத்திட்டு இருக்காங்க இந்த வந்து பீகார்ல செஞ்ச மாதிரி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கோடி பேர் நீக்க பண்ணிட்டா பிஜேபி கண்டிப்பா ஜெயிச்சுன்னு நினைச்சுதான் பண்ணிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப இல்ல எப்பயுமே கால் எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் முட்டாள் கிடையாதுன்ற மாதிரி நிறைய திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க. நான் நிறைய பேர் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க 5.5 கோடி பேர் எனக்கு நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் டிவிக்கு என்ன சொல்றாங்கன்னா டிவிக்கே இளைஞர்கள் ஓட்டு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்கள் ஓட்டை விட பெண்கள் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சா அந்த ஆட்சியை மாத்தலாம், அதற்காக பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, இப்ப எங்கெங்க எவ்வளவு ஓட்டு கம்மியா இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி 23,68,967 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 14% அந்த ஓட்டுல இருந்து நீங்கி கிட்டத்தட்ட 3,31,787 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் மூலியமா நீக்கப்பட்டிருக்காங்க. சரி, அடுத்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 23%. திருப்பூர்ல வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 24,44,929 பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 23.10% வந்து கழிச்சு 5,63,785 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அடுத்து செங்கல்பட்டு, சென்னையில அருகாமையில் இருக்க செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுல நீங்க எஸ்ஆர்ல தகுதி இல்ல, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி 7 லட்சம் பேர் நீக்கம் பண்ணிருக்காங்க. மதுரையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13%, 3,80,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சென்னை தாங்க அல்டிமேட், சென்னை தாங்க மாஸ்டர். அந்த மாதிரி 35% பேர் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்காங்க. 14,25,018. நல்லா கேட்டுங்க, 14 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டே போட முடியாது அப்படின்ற மாதிரி நீக்கம் பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னாடி நிறைய பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீர்திருத்தம் நல்லதா இல்லையா கேட்டா நல்ல விஷயம் தான், அது வந்து தப்பே கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆண்டுகள் இறந்து போயிருப்பாங்க, நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகி இந்த நாட்டை விட்டு நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டியும் இருக்க தவறுன்னு நான் சொல்லல. ஆனா இந்த நேரத்துல இந்த டைமிங்ல ஒரு மாச கெடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இந்த காலக்கெடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நாட்கள்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் நிறைய பேர் முடிஞ்சு போச்சு, ரீஅப்ளை பண்றவங்க பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ரீஅப்ளை பண்ணாலும் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாராவது நல்ல தெளிவான ஆட்கள் எஸ்ஆர் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ரீஅப்ளை பண்ணுங்க, நல்லபடியா உங்களுக்கு அமையும். வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம். நம்ம ஓட்டு நமக்கு.